மெட்ரோ மல்டி ஸ்டேட் ஹவுசிங் சொசைட்டியோ நாங்களும் சேர்ந்து நாங்கள் இங்கே யுனைட் வித் அஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமை நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் யுனைட் வித் அஸ்ன்ற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைவோம், அதோட நேமே ஒன்றிணைவோம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எதுக்குன்னா சர்விக்கல் கேன்சரோட அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கும் வேக்சினேஷன் டிரைவும் அதுக்குண்டான ப்ரிவென்டிவ் மெஷருக்காக தான் இதோட மெகா ஈவெண்ட் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ குல்மஹர் மைத்ரி இவங்க ஆல்ரெடி நிறைய உமன்ஸ் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ல ஆல்ரெடி நார்த் இந்தியாவில் நிறைய விஷயங்களை அவங்க இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நவ்யா மூலமா அவங்க ஆல்ரெடி 11,300 சம்திங் வேக்சினேஷன் ஆல்ரெடி அவங்க கவர் அப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2005 எண்டுக்குள்ள அவங்க வந்து 1,11,1111 இதுதான் இத்தனை வேக்சினேஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு வரோம். ஸோ இது வந்து தமிழ்நாடுல தான் மிகப்பெரிய நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கிறனால, செகண்ட் மாநிலமா நம்ம கிட்ட இருக்கிறனால தமிழ்நாடுல தான் நம்ம இனிஷியேட் பண்றோம். ஸோ இதுக்காக தான் இந்த யுனைட் வித் அஸ் ப்ரோக்ராம் நம்ம சென்னையில நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். இது இல்லாம நம்ம வந்து 9 to 14 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் வந்து நம்ம கண்டிப்பா வேணும் அப்படின்றத நம்ம முன்முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா இந்த தடுப்பூசி மூலமா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நம்ம பிஃபோர் செக்ஷுவல் லைஃப்குள்ள அவங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேக்சினேஷன் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னா அவங்கள வந்து நம்ம இதை கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ணிடலாம், இந்த வைரஸஸ்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் கேன்சர் நம்ம ஈஸியா நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அது சர்விக்கல் கேன்சர் தான். இன்னைக்கு இருக்கிற சர்விக்கல் கேன்சர் உலக அளவுல ரொம்ப தீவிரமா பரவிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸ் காஸ், வெரி வெரி சீரியஸ் இஷ்யூஸ். அது வந்து நம்ம முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சு அதை இதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் மெஷரை நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்தியாவில் இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவா நம்ம கொண்டு வர்றது இதுதான் முதல் தடவை. ஸோ அதை தான் நம்ம வந்து கின்னஸ் ரெக்கார்டு வந்து அஃபிஷியலாக நம்ம அட்டன் பண்றோம். ஸோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்றோம் இன் சென்னை. ஸோ அதுக்கு வந்து ஒரு 10,000 மேற்பட்ட ஒரு பிள்ளைகள் வந்து உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வரோம். அதுதான் நம்ம அஃபிஷியல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டா நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத நம்ம கொண்டு வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். இதுல நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம நிறையவும் நம்ம கொண்டு வரோம். ஸோ வேக்சினேஷனை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பிளான் பண்றோம். ஸோ அது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப தேவைகள் உண்டான விஷயங்கள்ன்றது நம்ம அவங்கக்கிட்ட ஒரு விழிப்புணர்வும் நம்ம கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு மிஷின் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வேர்ல்டுல ஐடென்டிஃபை பண்ணி அது முதல் தடவை நம்ம வந்து இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரோம். அந்த மிஷின் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்கிரீனிங் பண்ணலாம். அந்த ஸ்கிரீனிங்ல நம்ம வந்து இந்த வைரஸ், இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸை வந்து நம்ம முன்னாடியே கண்டறியலாம், இயர்லி டிடெக்ட் பண்ணலாம். அந்த இயர்லி டிடெக்ஷன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த வைரஸ் ஆக்டிவா இருக்கா இன்ஆக்டிவா இருக்கான்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்ஸ் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இமீடியட்டா நம்ம வந்து வேக்சினேஷன் கொடுத்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜி வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது ஆக்டிவா இருக்கா இன்ஆக்டிவா இருக்கான்றது நம்மளால இன்னும் நம்மளுக்கு அந்த உண்டான ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டே நம்ம என்ன பண்றோம், இந்த இனிஷியேட்டிவ்ல நம்ம கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியில நம்ம கொண்டு வரோம். ஸோ வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனால என்ன நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்மளுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்த்து இனிஷியேட் பண்றதா இந்த யுனைட் வித் அஸோட என்டையர் ப்ரோக்ராம். இதுல வந்து நம்ம இது ஒரு நேஷனல் வைடு ப்ரோக்ராமா நம்ம கண்டக்ட் பண்றோம். இது நம்ம தமிழ்நாடுன்றது மட்டும் இல்லை. ஸோ இது வந்து என்டையர் இந்தியாவுக்கும் அதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். அதனாலதான் இது மத்திய அமைச்சர், இதுல 2 மத்திய அமைச்சர்களும் பங்களிப்பு வராங்க, மேல இருந்து வராங்க. ஸோ நம்மளோட மாநிலத்திலிருந்து முதலமைச்சரும் சரி மற்ற அமைச்சர்களும் சரி இதுல பங்கேற்க உள்ளார்கள். ஸோ அதனால இது வந்து நம்ம எந்த அளவுக்கு மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்து நம்மளோட தமிழ்நாடு இன்னைக்கு நம்பர் 1ன்றத பொசிஷன் வராம இருக்கிறத நம்ம தடுத்து 0 டெத் ரேட்டா நம்ம கொண்டு வந்து இந்த வைரஸ், இந்த கேன்சர், சர்விக்கல் கேன்சர் இந்தியாவில் எஸ்பெஷலா தமிழ்நாடுல நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்றதான் நம்மளோட அடுத்த 3-4 வருஷத்துல நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ணி கொடுக்கணும்.